பல தலைவர்கள் இன்றைக்கு தமிழிசை சவுந்தரராஜன் மேடம் போல பல்வேறு தலைவர்கள் விஜய் அவர்களை அவர்களுடைய கூட்டணிக்கு அழைத்ததை நம்ம பார்த்தோம். அப்போ இன்றைக்கு தவேகாவினுடைய தலைமை வந்து அதற்கான எந்த இசைவுகளையும் கொடுத்திருக்கும் போது சென்ட்ரல் போர்ட் ஃபார் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் ஒன்றிய அரசாங்கத்தின் கையில் இருக்கிறதுனால அதை வைத்து மிரட்டக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குதா அப்படிங்கிற ஒரு பார்வையும் எழுந்திருக்கிறது. அந்த பார்வையை காலம்தான் நிவர்த்தி செய்யணும். விஜய் அவர்கள் தான் அதற்கான எதிர்வினைகளை எதிர்கொள்ளணும். அதுவும் இல்லாமல் விஜய் அவர்கள் வந்து ஒற்றை தலைமையாக இருந்து கொண்டு நாங்கள் மட்டும்தான் இந்த தமிழகத்தை காக்க வந்திருக்கிறோம், எங்களுடன் கூட்டணி வர்றதுக்கு எந்த கட்சிகள் வேணாலும் தயாராக இருந்தால் நாங்கள் அதை ஆலோசிப்போம் அப்படிங்கிறது மாதிரி சொன்னவர் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி அவருடைய கொள்கை எதிரியாக வைத்திருக்கிறவர் சென்ட்ரல் போர்ட் ஃபார் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் அவருடைய படத்திற்கு கொடுக்கவில்லை என்றால் கொள்கை எதிரியை கொள்கையை மூர்க்கமாக எதிர்க்க வேண்டிய ஆளு இன்னைக்கு அமைதியாக மௌனமாக இருக்கிறார். கடந்த ஒரு வாரமாக கோர்ட் பேட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ இன்றைக்கு அவர்களுடைய படம் 500 கோடி ரூபாயை போட்டு ஒரு ப்ரொடியூசர் எடுத்திருக்காருன்னா அந்த ப்ரொடியூசருக்காகவாச்சு உண்மையாக சிறிதளவும் கூட இருந்திருப்பாரா விஜய் என்றால் கொள்கை எதிரிகளை நேரடியாக எதிர்க்க வேண்டியது தானே. நீங்க அரசியல் மேடையில தான் நீங்க வாய்மூடி மௌனமாக பாரதிய ஜனதா கட்சி ஒரு வார்த்தை கூட பிரபயோகிக்க மாட்டீங்க. அப்போ உங்கள் படத்துக்கு இன்றைக்கு உங்களுடைய கடைசி படமாக நீங்க ப்ரோபகண்டா செய்யப்பட்ட படத்திற்கு இவ்வளவு பெரிய இடைஞ்சல்கள் வரும்போது கூட பாஜகவை நோக்கி ஒற்றை வார்த்தை கூட சிபிஎஃப்சியை நோக்கி ஒற்றை வார்த்தை கூட உங்களால் உபயோகப்படுத்த முடியலை. உங்களுடைய சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் நிர்வாகி என்ன சொல்றாருன்னா யாரோ தடுக்கிறார்கள்ங்கிறார். அந்த யாரோங்கிறது அவர் கிஞ்சித்தளவு சின்ன பிள்ளைக்கு கூட கேட்டா தெரியும். சென்ட்ரல் போர்ட் ஃபார் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் இருக்கிற அந்த சென்ட்ரல்ங்கிற வார்த்தை வந்து உபயோகப்படுத்துறது யூனியன் கவர்மெண்டை நோக்கி, சென்ட்ரல் மத்திய அரசை நோக்கி. அப்போ இதற்கு பின்னாடி மத்திய அரசு தான் இருக்குது, மோடி அவர்கள் இருக்கிறார், நம்மளை வந்து மிகப்பெரிய இப்படி ஒரு சிக்கலுக்கு உண்டாக்குனதுல பாரதிய ஜனதா கட்சி இருக்குதுங்கிறத கொள்கை எதிரியாக அறிவித்த உங்களால் ஏன் ஒரு வார்த்தை கூட பேச முடியல திரு விஜய் அவர்களே? ஏன் இந்த உங்களுக்கு மௌனம் அப்படிங்கிறத நான் கேட்கல, சினிமா பிரபலங்கள் கேட்கல, ஒட்டுமொத்தமாக ஜனநாயக பூர்வமாக இருக்கக்கூடிய ஜனநாயகன் படத்தை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய மக்கள் கேட்கிறார்கள் விஜய் அவர்களே.